நாய் வாலாட்டுதுன்னா உங்கள் வீட்டில் வச்சு வாலாட்டிக்கோங்க. தெரு வந்து நிறைய இருக்குமானது. நான் பாட்டு சிவனேன்னு ஒன்று ஸ்கூலுக்கு போகிறேன் என் குழந்தைய கூப்பிட்டுட்டு, இல்லை வேலைக்கு போகிறேன், இல்லை நைட்டு வேலை திரும்ப ஒவ்வொன்று எல்லாம் வந்து கத்துது. நாய்களுக்கு வந்து நாங்கள் வந்து கருத்தடை பண்ணுறோம், நாய்களுக்கு சோறு போடுறோம் சொல்லிட்டு பல கோடிகளை அதுக்கு ஒதுக்கி நிறைய நிறுவனங்களை உண்டாக்கி இன்றைக்கி நாய் வியாபாரம் நடந்துன்னு. இந்த ரேபீஸில் கடிச்சிட்டு நாய் மாதிரியே கத்தி கஷ்டப்பட்டு சாவாங்க. அதை வந்து ஒரு வாட்டி பார்க்க வைக்கணும். ஏபிசின்னு ஒன்று இருக்குது, அனிமல் பர்த் சர்ஜரி கண்ட்ரோல், ஓகேங்களா? அதை சரியாக பண்ணுறது கிடையாது. அப்போ அதுக்கு சோறு பிரச்சனையே கிடையாது, இனப்பெருக்கமும் பிரச்சனையே கிடையாது. அப்போ அடுத்து என்ன பண்ணோம்? அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து ஒரு மாஃபியா, இது வந்து ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு. இப்போ நாய் கம்மியாகி போச்சுன்னா நான் சொன்ன பாருங்கள், அந்த 8000 ரூபாய் ஊசி, 10,000 ரூபாய் ஊசி, அதெல்லாம் வியாபாரம் அவுட்டா? அப்போ நீங்கள் வியாபாரத்தை தானே பெருக்கிட்டு இருக்கீங்க, நாயை வச்சுக்கிட்டீங்க. இப்போ எலி நிறைய இருக்குன்னா அந்த இடத்துல பாம்பு நிறைய இருக்கணும். அப்போ தான் அந்த எலியை வந்து அந்த பாம்பு சாப்பிட்டு அது பேலன்ஸ் பண்ணும். கொசு இருக்குன்னா அந்த கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மீன் இருக்கணும், தவளை இருக்கணும், தும்பி இருக்கணும். இதெல்லாம் கணக்கு. இந்த கணக்கு எதுவுமே தெரியாமல் நாய் வளர்க்குறேன்னு அது பூரா போகிற வரவங்களெல்லாம் தெத்தின்னு இருக்குது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இப்போ இந்தியா முழுமைக்கும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அந்த தெருநாய்க்களோட பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் மட்டும் 2025 ஆண்டுலேருந்து இன்ன வரைக்கும் 3 லட்சத்துக்கும் அதிகமானவங்க நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. நம்ம நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்போம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கா? இதில் அரசாங்கம் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு நான் வந்து இதுக்கப்புறமா இது பதில் சொல்கிறேன். ஏன்னா கீழே வந்து இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி போடும். நான் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டில் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டிருக்கேன். எஸ்பிசிஏல லைஃப் மெம்பர், சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி அகேன்ஸ்ட் அனிமல் ஆக்ட். எத்தனை வருஷம் கார்பரேஷன் கவர் பண்ணியிருக்கீங்க? கார்பரேஷன் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 12 வருஷம் சென்னை மாநகராட்சி கவர் பண்ணியிருக்கேன். சென்னையில் வந்து நாய் தொல்லை அதிகமாக இருக்கிறது. அப்புறம் வனத்துறையில் வந்து சென்சஸ், புலிகள் சரணாலய மாவட்டம், பறவைகள் சரணாலயத்துக்கெல்லாம் போய் மிருகங்களை கணக்கெடுக்கிறது எனக்கு தெரியும். அது எப்படி பண்ணுறது, நான் வனத்துறைக்கு இன்னமும் டாக்குமெண்டேஷன் பண்ணுறவன். சிமிலிபால் டைகர் ரிசர்வ் அங்கே போய் ஒர்க் பண்ணுறவன், அங்கே என்ன நடக்குது சென்சஸில், அது மாதிரி நிறைய தென்னிந்தியா முழுக்க, வட இந்தியாவில் ஒரு சில இடத்துலாம் போய் பண்ணியிருக்கேன். அப்போ மிருகம்னா என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். புலி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் புலிக்கு மரியாதை. புலி நாட்டுக்குள்ளே வந்தால் கன் எடுத்து சுட்டுருவாங்க. இன்றைக்கி சட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு புலிக்கோ சிறுத்தைக்கோ இல்லை ஒரு யானைக்கோ அந்த கட்டுப்பாடு அப்படின்றது இந்த தெரு நாய்க்கு இல்லை. தெரு நாய் இருக்கணும்னா ஆமாம் இருக்கலாம். எவ்வளோ இருக்கலாம்? 1 இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம். ஆனால் இங்கே என்னன்னா எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஏன் தெருநாய் அதிகமாக இருக்குன்னா குப்பையை சரியாக வாரது கிடையாது. குப்பை நீங்கள் எப்போல்லாம் எந்த மாநகரெல்லாம் சரியாக பண்ணலையோ, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலையோ, அங்கெல்லாம் நாய், புறா, அப்புறம் உங்களுக்கு வந்து பெருச்சாலி, இந்த 3 தொல்லை இருக்கும். பெருச்சாலினால் வேறு சில பிரச்சனை வரும். லெப்டோஸ்பைரோசிஸ் வரும், உங்களுக்கு வந்து ஒரு சில வைரல் டிசீசஸ் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். தண்ணியில் வந்துட்டு அதோட யூரின் எதக்கல்னா ஒரு சில நோய் தொற்று வரும். இது வெளியில் தெரியாது, ஆனால் இது ஒரு பிரச்சனை, சிக்கல். இந்த பிரச்சனையை கவனிக்கிறது கிடையாது. புறாக்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏசி இருக்குது, இல்லை தண்ணியெல்லாம் வைக்கிறீங்கன்னும் போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான அந்த முடி இருக்கும். அந்த முடி வந்துட்டு ஆஸ்மா இருக்கிறவங்களுக்குலாம் போச்சுன்னா பிரச்சனைகள் வரும். நாயை பொறுத்தவரை டைரெக்டாக பிரச்சனை, ரேபீஸ் வரும். அதாவது ஒரு ஆண்டுக்கு வந்து 20 பேர் 22 பேர் தமிழகத்தில் சாகுறாங்க. இந்த நானும் வந்து மிருகங்களுக்கு சாதகமாக பேசக்கூடியவன் தான். ஆனால் இந்த நாய்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்களை என்ன பண்ணோன்னா, ஜிஹெச்சில் நாய்க்கடி வார்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ரேபீஸில் கடிச்சிட்டு நாய் மாதிரியே கத்தி கஷ்டப்பட்டு சாவாங்க. அதை வந்து ஒரு வாட்டி பார்க்க வைக்கணும். நீங்கள் போயிருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன், பார்த்து அழுதுருக்குறேன். குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இறந்துருக்கு. ஏங்க ஒரு 7வது படிக்கிற பையனோ ஒரு 5வது படிக்கிற பையனோ நாய் கடிச்சு ரேபீஸ் முத்திருச்சுன்னா காப்பாற்றவே முடியாது. ஒரு வழி லெத்தல், செத்துருவாங்க. அந்த தாய் தகப்பன் தான் குழந்தை இல்லை ஒரு வயசானவங்களும் சாகுறாங்க. நாய் மாதிரியே பிஹேவ் பண்ணி அந்த குடும்பத்தோட பிரச்சனை, வலி, பாரம் இவங்களுக்கெல்லாம் புரியறதில்ல. நாய் வாலாட்டுதுன்னா உங்கள் வீட்டில் வச்சு வாலாட்டிக்கோங்க. தெரு வந்து நிறைய எல்லாருக்குமானது. குழந்தைகள்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு பள்ளிக்கூட பக்கத்துலலாம், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், இல்லை மார்க்கெட் பக்கத்தில் போகும்போது அதுங்க ஒரு 7-8 நாய். இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஃபுட் பிஹேவியரில் சேஞ்ச் இருக்குது. யானைகளே இப்போ காட்டில் சாப்பிட்றத விட
இறங்கி வந்து விவசாய நிலத்தில் சாப்பிட்றது அதுங்களுக்கு பிடிக்குது. ஏரி பக்கத்தில் இருந்தால் ஏரியே காடாக மாற்றிக்கிட்டு அந்த எண்ணோட்டத்தோட மாறுதுன்னு சொல்லிட்டு பெங்களூர்லலாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, கர்நாடகா காடுகளில். பிஹேவியருக்கு ஃபுட்னால பிஹேவியர் சேஞ்ச். இப்போ என்னன்னா இந்த சிக்கனோட வேஸ்ட்டு அது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனா இப்போ ஃபேஷன் ஆகி போச்சு. ஒரு டப்பா எடுத்துக்க வேண்டியது, வீட்டில் சமையல் பண்ண வேண்டியது. யாரோ ஒருத்தர் வந்து நான் நாய்க்கு சாப்பாடு போடுறேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஒரு சிலர் வந்து தாயுள்ளத்தோடு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாய்களை வந்து தங்களோட பிள்ளைகளாக பார்க்குறாங்க. அந்த அன்பையோ அந்த பாசத்தையோ நான் குறை சொல்ல. நன்றியுள்ள ஜீவன், மனுஷனை விட நன்றியுள்ள ஜீவன் நாயின்றதை நான் 100 விழுக்காடு நம்புகிறவன். ஆனால் என் வீட்டு நாய் என்னை கட்சி நான் செத்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ரோட்டில் போகிற இன்னொரு ஊராமுட்டை ஆளை கடிக்குது, அவங்க அதனால் பாதிப்புக்கு ஆகுறாங்க. இன்றைக்கிங்க ரேபீஸ் வேலைலாம் வந்து ஊசி நீங்கள் எப்படி பார்த்தாலும் வயசானவங்களெல்லாம் அது கடியில் 3 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை பைட்டா, இல்லை நல்லா கடிச்சிருச்சா, இல்லை கொதிரிச்சான்னு பார்க்கணும். கொதிரிடுச்சுன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் தனியார்கிட்ட போனீங்கன்னா 7000 10,000 ரூபா போட்டுருவாங்க ஒரு ஊசிக்கு. அதாவது அந்த பேக்கேஜ் முன்னாடி வந்து வெறும் ஆன்டி ரேபீஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நாய்க்கு ஊசி போட்டிருக்கணும். நாய்க்கு ஊசி போட்டிருந்தாலும் போட்டுலனாலும் அது பயங்கரமாக கடிச்சு ரத்தம் வந்துருச்சு, பல்லு பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா மனுஷாலம் போடணும். அதுக்கப்புறம் அது அந்த தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு சுகர் இருக்குது, வயசானவங்க, இல்லை ஏஜ்டு பர்சன், பிபிலாம் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இன்னொரு பூஸ்டர் ஒன்று போடணும். ஆன்டி ரேபீஸும் போட்டு உடனே அந்த எதிர்ப்புத்தன்மை வர்றதுக்கு, ஆன்டிபாடிஸ் வர்றதுக்கு இன்னொரு ஊசி இருக்குது, அதையும் போடணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் 1500 ரூபா 2000 ரூபா. இப்போ 3 வயல் கண்டிப்பாக போடணும். பிசைட்ஸ் ஆன்டி ரேபீஸ் வேக்சின் ARV. அப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது 7000 ரூபாலேருந்து 8000 ரூபா ஆகிடும் தனியாரில். இன்னும் கார்ப்பரேட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இப்போ யார் அப்பா வீட்டு காசு? நான் பாட்டு சிவனேன்னு ஒன்று ஸ்கூலுக்கு போகிறேன் என் குழந்தைய கூப்பிட்டுட்டு, இல்லை வேலைக்கு போகிறேன், இல்லை நைட்டு வேலை திரும்பினேன், பவுன்னு எல்லாம் வந்து கத்துது. நைட்டு 10-11 மணிக்கு மேலே ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலே என் நாய்க்கு பயந்துக்கிட்டு நாளை காலையில் நாயால் பைக்கில் தவறி விழுந்து சாவுறவங்க எத்தனை பேர், ஆக்சிடென்ட் எத்தனை, காரில் போவாங்க டக்குன்னு உள்ளே வரும். இப்போ மாடு வந்து டக்குன்னு உள்ளே வருதுன்னா ஏதோ சைஸு பெருசு, ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து கீத்து பேலன்ஸ் பண்ணலாம், இல்லை இச்சிங்கன்னா கூட ஒன்றாகும். இது என்ன ஆனால் வழுக்கி விட்ரும். எவ்வளோ பேர் சாவறாங்க, ஆக்சிடென்ட்டில் எவ்வளோ பேர் சாவறாங்க, நாய் கடிச்சு எவ்வளோ பேர் சாவறாங்க, குழந்தைகள் எவ்வளோ பாதிப்பு உள்ளாகிறாங்க, வயசானவங்க, பெண்மணி நடக்க முடியாமல் நடந்து போவாங்க, இப்படி அவங்கள போய் ஒரு 4 நாய் தெருத்தும் போது அவங்க அந்த கண்ணு பாருங்க. இதெல்லாம் பிரச்சனை. இது எதுவுமே புரியாமல் நாய்க்கு சோறு வைக்கக்கூடாதா? நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கே சோறு வைக்க மாட்டேங்குது. சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கு? நான் என்ன சொன்னேன்னா உங்களோட ஈவு இறக்கத்தை எதில் காட்டணுமோ அங்கே காட்டுங்க. இப்போ புலிகள் எண்ணிக்கை கம்மியாகுது, சிறுத்தைகள் வந்து எண்ணிக்கை குறையுது, அங்கே வந்து நான் காக்கணும் அந்த உயிரன் பேசுகிறது வந்து அது கன்சர்வேஷன், பாதுகாக்கணுன்ற எண்ணோட்டம் வேறு. லட்சக்கணக்கில் பெருகி போயிருக்கு, அதற்கு உண்டான ஒரு இது கிடையாது. இல்லை இது ஒரு பெரிய சிக்கலாக ஃபியூச்சரில் மாறும் அப்படின்றது ஆல்ரெடி சிக்கல் தாங்க. அரசியல்வாதிகளுக்கு இது இன்னும் புரியல. ஆல்ரெடி சிக்கல் தான். வெள்ளைக்காரங்க பீரியட்லேயே வந்து எம்சிஎம்சி ஆக்டில் வந்துட்டு இருக்குது, நாய்க்கு சொறி பிடிக்குது, இல்லை நாய்க்கு வந்து இருக்குன்னா அதை விஷ ஊசி போட்டு யுத்தனேசியா பண்ணி சாவடிக்கலான்னு இருக்குது. அந்த சட்டத்தை வந்துட்டு செய்யறதில்ல. உபயம் வந்து இவங்க நம்ம மேனகா காந்தி அவங்க தான் அந்த வியாபாரத்தை ஆரம்பித்து வச்சாங்க. நாய்களுக்கு காப்பாற்றுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து நாய்களுக்கு வந்து நாங்கள் வந்து கருத்தடை பண்ணுறோம், நாய்களுக்கு சோறு போடுறோம் சொல்லிட்டு பல கோடிகளை அதுக்கு ஒதுக்கி நிறைய நிறுவனங்களை உண்டாக்கி இன்றைக்கி நாய் வியாபாரம் நடந்துனுது. நான் நாய் வேணான்னு சொல்லவே இல்லை. நாய் எல்லாம் வீட்டில் வச்சு அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா சொல்லுவாங்க. ரோடு நாய் வந்து யாருன்னா திருட வந்தால் ஒரு பாதுகாப்பு குரல் கொடுக்குறோம், அதெல்லாம் அந்த காலம். அது ஒரு நாய் இருக்கும், அது தெருவை பார்த்துக்கும். இப்போ தெருவில் 8 நாய் 10 நாய் இருக்குது. இன்னொன்று இங்கே வேப்பேரியில் வெட்டினரி காலேஜில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ப்பு நாயாக இருக்கும், செல்லப்பிராணியாக இருக்கும், அதுக்கு நோய் வந்தவொன்னே அதை அனாதை மாதிரி விட்டு போகிறாங்க. நிறைய பேர் வயசானவங்க அப்பா அம்மாவே அந்த மாதிரி விட்டு போகிறாங்க. நாய் எல்லாத்தையும் வச்சுக்கணும். சின்னையில் குழந்தையில் இருக்கும்போது நல்லா அழகாக இருக்கும், தடி கொடுக்குது. அப்புறம் ஒரு சில நேரத்தில் நாய்க்கே புத்தி சரியில்லை, ஜிம்மி 2 வாட்டி லொடுக்குன்னு பிடிச்சி பவுன்னு பிடிச்சின்னா அந்த நாயை விட்டுற வேண்டியது. அந்த நாய் ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் தெருத்துருது. இதனுடைய சீரியஸ்னஸ் புரியுது. அதனால தான் கோர்ட்டு வந்து இதை கரெக்டாக பார்த்து ரொம்ப நாள் கழித்து ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இவங்க செய்வாங்க? எஃபிஷியண்ட்டாக செய்யலைன்னா அவங்கள வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். கார்ப்பரேஷன் கமிஷனரு, முனிசிபல் சேர்மனு அவங்கள வந்து இப்போ நாய் வந்து முதல்ல கணக்கெடு, எத்தனை நாய் இருக்குது, நாயோட எண்ணிக்கை குறை. ஒரு வனம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடுனா அதில் வந்து ஒரு 3 யானை இருக்கலாம். ஏன்னா அந்த யானை சுற்றி வரணும், அதற்கு உண்டான தீனி கிடைக்கணும். பட் அப்படி ஒன்று இருக்கா? இவ்வளோ ஸ்கொயர் இருக்குது. பயோட்டிக் ப்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எவ்வளோ ஜீவராசி எவ்வளோ அளவு இருக்கணும், அளவுகோல் இருக்குது.
இப்போ 25 ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு 300-350 ஆடு மாடு அது மாதிரி இருக்குது. சாரி, ஆடு மாடுனா இது இல்லை, நான் சொல்கிறது வந்து காட்டில் இருக்கிற நீலகிரி தாறு வரையாடு, அதுக்கப்புறம் காட்டு மாடு, அதுக்கப்புறம் புள்ளிமான், சாம்பார், இந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு கணக்கு இருக்குது, ரேஷியோ. இவ்வளோ மாடு இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு புலி வாழ முடியும். அதை விட கம்மியாக இருந்தால் ஒரு 2 சிறுத்தை வாழ முடியும். ஒரு கணக்கு இருக்குது காட்டுக்கு. அது மாதிரி நாட்டுக்கும் ஒரு கணக்கு இருக்கணும். கணக்கே இல்லாமல் மரம் இருக்கலாம், எவ்வளோ மரம் வேணால் மெட்ராஸில் இருக்கலாம், கோயம்புத்தூர் இருக்கலாம், சேலம் இருக்கலாம். ஆனால் தெரு நாய் இருக்கக்கூடாது. பேலன்ஸ் பேஸ் ஆகும். இப்போது இந்த நாய் வந்து இதோட என்ன பண்ணுன்னா, மழை காலத்தில் போய் கண்ட இடத்துல வெளிக்கு போய் வைக்கும், கண்ட இடத்துல போய் யூரின் பாஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு நிலத்தடி நீரில் இறங்கும், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு குடி தண்ணியில் இறங்கும், அதே எலிக்கு வரும். இப்போ எலி நிறைய இருக்குன்னா அந்த இடத்துல பாம்பு நிறைய இருக்கணும். அப்போ தான் அந்த எலியை வந்து அந்த பாம்பு சாப்பிட்டு அது பேலன்ஸ் பண்ணும். இல்லைனா உங்களுக்கு எலி காய்ச்சல் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி எலி இருக்குன்னா ஆந்தை இருக்கணும், நைட்டில் போகும்போது பிடிக்கிறதுக்கு. கொசு இருக்குன்னா அந்த கொசுவை கட்டுப்படுறதுக்கு மீன் இருக்கணும், தவளை இருக்கணும், தும்பி இருக்கணும். இதெல்லாம் கணக்கு. இந்த கணக்கு எதுவுமே தெரியாமல் நாய் வளர்க்குறேன்னு அது பூரா போகிற வரவங்களெல்லாம் தெத்தின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து அதாவதுங்க இது வந்து இதனுடைய பிரச்சனை இவங்களுக்கு புரியுறதில்ல. இப்போ குழந்தைங்களாம் நம்ம பார்க்குறோம், மாதத்துக்கு ஒருத்தன் நாய் கடிச்சு நாய் மாதிரியே சாகுறான். அது இல்லாமல் சின்ன சிறுவர்களை, குழந்தைகளை கண்மூடித்தனமாக தாக்குதுங்க தெருநாய்க்கள். அப்படியே பாலமாக இங்கே மூஞ்சிலெல்லாம் வந்துட்டு ஒரு குழந்தை ஒன்று, மத்திய சனியா தென் சனியா ஞாபகம் இல்லை, மூஞ்சிலெல்லாம் போட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியும் அந்த மூஞ்சி சரியாகாமல் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் அந்த ஆத்தாவும் அப்பனும் அப்படி அழுகுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது காரணம் நாய் கடிச்சு. உங்களுக்கு அது தாக்குதல் பண்ணும்போது இது அதுன்னு பார்க்காது இல்லையா? 4 நாய் பார்க்குறப்ப அது செய்தி தானே, பக்கத்தில் அவங்க குடும்பத்துக்கு தானே அதோட வழி என்னன்னு. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த நாய்க்கு தூக்கி பிடிக்கிறவங்கலாம் நானும் நாய்க்கு இப்போ ஆதரவானவன் தான். நாளைக்கு எல்லா நாயும் சாவடிக்கணும்னு சொன்னால் ஆளாக நான் தான் எதிர்ப்பேன். நான் என்ன கேட்குறேன்னா, திட்டம் என்ன பிளான் என்ன வச்சுருக்கேன்? இங்கே பிளான் ஏபிசின்னு ஒன்று இருக்குது, அனிமல் பர்த் சர்ஜரி கண்ட்ரோல், ஓகேங்களா? அதை சரியாக பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு குப்பையை வாரணும், குப்பை தேங்கக்கூடாது. குப்பையை கட்டுப்படுத்தினீங்களோ அதோட இனப்பெருக்கம் கம்மியாகிடும். சோறு நிறைய கிடைக்க தான் இனப்பெருக்கம் ஜாஸ்தியாகும். எல்லா ஜீவராசிக்கும் இது பொருந்தும். அந்த சோறை ஃபஸ்ட்டு குறைக்கணும். ஆல்ரெடி குப்பை வராமல் குப்பை நிறைய இருக்குது, இது பத்தாமல் இவங்க வேறு வந்துட்டு மிச்சம் மீற கோழிக்கறியெல்லாம் சமைச்சு எடுத்துன்னு போய் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு சோறு பிரச்சனையே கிடையாது, இனப்பெருக்கமும் பிரச்சனையே கிடையாது. அப்போ அடுத்து என்ன பண்ணோம்? போகிற வரவங்களை பிடிச்சி பிடுங்கும். இதான் நடக்குது. இது புரியாமல், இந்த அறிவியல் புரியாமல் தான் நிறைய பேர் வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு பெரிய விஷயமா. இன்னொன்று, இந்த நாயினால் நாய் பிடிக்கிற வண்டி, அவங்களுக்கு சம்பளம், அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி பிடுங்குச்சுன்னா அவங்களுக்கு ஊசி மருத்துவம், அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு டீசல், அதுக்கு ஒரு குட்டி ஆஸ்பத்திரி, எவ்வளோ கோடிகள் செலவு. யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க? இன்னிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு திட்டம் 10 வருஷம் கழித்து இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து தெருநாய்க்கள் இல்லாத நகரங்களை நாங்கள் உருவாக்குவோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாய்ப்பிடி வண்டி தேவையில்லை, அதுக்கான சேலரி தேவை கிடையாது, நாய்க்கு அந்த உபகரணம் வாங்குறதுக்கு செலவு. என்ன ஒன்று, வெட்டினரியன் டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் வேலை குறையும், அது பரவாயில்ல. ஆடு மாடு இருக்குது, கோழி இருக்குது, அதுக்கு உண்டானது மீன் வளர்ப்பு இருக்குது, இன்றைக்கி அதுக்கு உண்டான மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு அவங்க அப்படி மாறிக்கிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மாஃபியா, இது வந்து ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு. இப்போ நாய் கம்மியாகி போச்சுன்னா நான் சொன்ன பாருங்கள், அந்த 8000 ரூபாய் ஊசி, 10,000 ரூபாய் ஊசி, அதெல்லாம் வியாபாரம் அவுட்டா? ஏங்க நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் 3 லட்சம் 4 லட்சம் பேசுகிறீங்க. இந்தியா மாதிரி ஒரு பெரிய திருநாட்டில் ஒரு 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 மாநிலத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் கணக்கு போட்டால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி கணக்கில் ஊசி தேவைப்படுது? இதெல்லாம் நான் 1 ரூபா 2 ரூபா விற்கிற மாத்திரையா? அதை ஊசி போடுற டாக்டருக்கு எவ்வளோ வியாபாரம்? அப்போ நீங்கள் வியாபாரத்தை தானே பெருக்கிட்டு இருக்கீங்க, நாயை வச்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, இன்னொரு திட்டம் கூட இருக்குது. ஒரு விஷயத்தை கொண்டு இன்னொரு விஷயம் சாப்பிடலாம், அது ப்ரே ப்ரெடேட்டர் ரிலேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கிறத நோய் இல்லைன்னு தெரிஞ்சுதா அந்த நாயை எடுத்துன்னு போய்ட்டு ஜூலுக்குள்ளே எங்கன்னா விட்டுருவோம், சிறுத்தை பார்த்துக்கும். அது சிறுத்தைக்கெல்லாம் பிடிச்ச உணவு. ஆனால் நோய் இல்லாமல் இருக்கணும் அந்த நாய். நோய் இருக்கிற நாயை சாப்பிட்டோன்னா சிக்கலாகிடும். இப்போ காட்டிலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ வால்பாறையிலலாம் பார்த்திங்கன்னா சிறுத்தை வந்து நாய் எதனா மாடிச்சுன்னா கவிட்டு தூக்கிட்டு போயிடுறது இருக்குது. அது மாதிரி வேறு எதனா மாற்று சிந்தனை இல்லை வேறு எதனா சிந்திக்கணும். இல்லைனா அது இனப்பெருக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி தடுக்கிறதோ அதற்கு உண்டான வேலைகள் வந்து செய்யணும். ஆனால் அதை செய்யணும்னா இதில் நிறைய பல கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனமோட இன்வால்மெண்ட், அதாவது இன்வால்மெண்ட்னா வியாபாரம் இருக்குது. அந்த வியாபாரத்தை
நிறுத்திக்கிறதுக்கோ தடை செய்யறதுக்கோ அரசாங்கத்துக்கு இது இல்லை, செய்யணுன்ற எண்ணம் இல்லை. இப்போ நான் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போது நீங்கள் வயல் வாங்கணும், வேக்சின், இப்போது பாம்பு கடி இருக்குங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் பாம்பு கடி, இதை விட மோசமான பிரச்சனை. ஏன்னா செத்து போயிட்டால் நிறைய நேரத்தில் செத்துருவாங்க. ஆனால் அதை வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. பாம்பு எந்த வரப்பில் போய் ஒளிஞ்சிருக்கு, எந்த பாம்பு கொத்தனா விஷம், எது விஷம் இல்லை. அங்கேயுமே வந்து ட்ரை பைட் இருக்குது, ஸ்னேக் பைட், பவர்ஃபுல் பைட் இருக்குது. அப்போ எந்த பாம்புக்கு எந்த மருந்து, ஒரு சில மருந்து வந்து இப்போ கட்டு வீரியன் கண்ணாடி வீரியனுக்கு நீங்கள் ஒரு மருந்து எடுத்து வைக்கிறீங்கன்னா அது வந்து ராஜநாகத்துக்கோ மற்றதுக்கோ வேலை செய்யாது. அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ எந்த ஊரில் எவ்வளோ பாம்பு இருக்குது கணக்கு எடுத்து பண்ணுறது கஷ்டம். இது சுலபம். அந்த வியாபாரத்தை தடுக்க முடியாது, ஆனால் இது தடுக்கலாம்ல. நீங்கள் வாய்க்காலில் போய் வரப்பில் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பாம்பு கொத்திடும், தெரியாது. நாய் அப்படி இல்லை, நல்லா தெரிஞ்சு அங்கே தான் படுத்து கிடக்குதுன்னு பக்கத்தில் போனால் பவுன்னு காலில் பிடிச்சி பிடிக்கணும். வெயில் அதிகமாச்சா காலை பிடிச்சி போடுவோம், பனி அதிகமாச்சா காலை பிடிச்சி போடுவோம். ஏன்னா அதுக்கு வந்து அந்த சீதோஷ்ணத்தினால மாறுது. அதுவும் மன அழுத்தத்தில் இருக்குது. நாயும் நல்லா வாழணும், ஆனால் அது நாகரிகமாக நல்ல இடத்துல வாழணுன்றது தான் இல்லை. ஆனால் அந்த மாதிரி தெருவாக சுற்றிக்கின்னு வரவங்க போகிறவங்களை கடிக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. இது புரிதல் வேணும் அரசாங்கத்துக்கு, அதை பண்ணணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக அந்த நாய்க்கடி அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம், இதை கவர்மெண்ட் எவ்வளோ சீரியஸாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.